ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒரு நல்ல படத்தோட தான் வந்திருக்கேன். ஹெர்குல் பைரட்ஸோட சீரிஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி தான். இந்த படத்துல நம்ம ஜானி டெப் வந்து ஒரு இம்பார்ட்டான கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ஒன்லைன் சொல்லாம இந்த படத்தை பத்தி பார்க்க போறோம். நாங்க கதைக்குள்ள போலாம். எல்லாருக்கும் ஒன்ஸ் வெல்கம் டு பாப்பான் கிரேட் சேனல். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சீனே ஒரு சின்ன பையனை தான் காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் கையில ஏதோ பாக்ஸ் வச்சு ஒரு கோட்டையை நோக்கி ஓடிட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. அவன் ஓடிட்டு வந்து அங்க வேலை பார்க்கறவர்கிட்ட கொடுக்குறான். ஆக்சுவலா அந்த பாக்ஸ்ல வந்து முட்டை தான் இருக்கு. அதை சமைச்சிட்டு போய் ஒருத்தர் கொடுக்கும்போது அவர் அதை பார்த்துட்டு இல்ல இது சரியில்லை அப்படின்னு சொல்ல அதை பார்த்து அந்த பையன் வந்து திரும்ப ஓடுறான். இப்படி நடக்கிறதெல்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஓடி போன பையன் திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறான். அதே சமைச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவர் ஹெர்குல் பைரட். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 2 முட்டையை அளந்து பார்த்துட்டு முட்டையிடுறது ஒரு கோழி தான், பட் அதோட 2 முட்டை இப்படி வித்தியாசமான சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த 2 முட்டையும் கொஞ்சம் ஓகே அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து சார் நீங்க இன்னொரு கேஸ் ரிசால்வ் பண்ண கொஞ்சம் வரீங்களான்னு கேட்க நம்ம தலைவரும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆக்சுவலா என்ன கேஸ் அப்படின்னா அந்த ஊர்ல உள்ள சர்ச்சில் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி நடந்திருக்கு. அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அந்த சர்ச்சில் ஒரு முக்கியமான பொருள் வந்து காணாம போயிருக்கு. அதை பத்தின கேஸ் தான். அதை விசாரிக்க வந்து நம்ம தலைவர் வந்து சர்ச்சுக்கு போய் பார்க்கும்போது அந்த பொருள் இருந்த இடத்து செவத்துல வந்து ஒரு கிராக் இருக்கு. இந்த கிராக் வந்து ஒரு ஷார்ப்பான மூட்ஸ்னால ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது வந்து அங்க 2 போலீஸ் ஆஃபீஸர் போய் நீங்க அந்த கேட்ல நிக்க முடியுமா அப்படின்னு கேட்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் போய் அங்க நிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு கேஸ் வந்து கண்டினியூ பண்றாரு. நான் சர்ச் பண்ண வர யாருக்கு இதுல ரொம்ப பெனிஃபிட் இருக்கு, வேற யாரும் இல்ல அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் மூஞ்சியில ஈயாடலாம். சர்ச் பண்ணும்போது கிடைச்சது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த பேக் வந்து அங்க இருக்க ஒரு அந்த சர்ச்சோட பிரேஸ்லெட் போட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸ் வந்து அந்த பேக்குள்ள இருக்கு. அதை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து தப்பிக்க ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? கரெக்டா அந்த நம்ம தலைவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கேட்ல நிக்க சொன்னார்ல அந்த கேட்டுக்கே ஓட அவர் துப்பாக்கி மேல நிக்க திரும்ப ரிட்டர்ன் ஓடி வர்றாரு. ரிட்டர்ன் ஓடி வரும்போது நம்ம தலைவர் வந்து அவர் கைத்தடி வந்து ஒரு செவத்துல வந்து சொல்லி வச்சிருப்பாரு. அதுல பட்டு சுருண்டுகிட்டு போயில கடைசியில குற்றவாளி வந்து தலைவர் வந்து கண்டுபிடிச்சிடறாரு. நெக்ஸ்ட் சீனே அந்த சிட்டியோட வியூ வந்து பார்த்துட்டு இருக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சார் நீங்க கிளம்ப வேண்டிய கப்பல் ரெடியா இருக்கு சார், உங்க திங்ஸ் எல்லாம் கப்பல்ல வச்சாச்சு அப்படின்னு சொல்ல நெக்ஸ்ட் சீனே அந்த கப்பலை தான் காமிக்கிறாங்க. இப்பதான் நம்ம கதையில ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்டே ஒரு இந்தியன் டாக்டர் தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து அங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. கப்பல் எங்கேயா கிளம்பும் லேட் ஆகுதியா அப்படின்னு சொல்ல சார் எல்லாரும் வர வேணாம் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல அடுத்து ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம தலைவர் பக்கத்துல உட்கார உங்களை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல நீங்க தானே அந்த ஹெர்குல் பைரட் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லி உடனே இவங்களும் என் பேர் மேரி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கப்பல் வந்து புறப்படுது. அப்ப கப்பல்ல தான் காமிக்கிறாங்க. அந்த மேரி வந்து கப்பல்ல நின்று பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இந்தியன் டாக்டர் வர வியூ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது இதை ரசிக்கிற மனநிலைமையில நல்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பின்னாடி வர இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு தனித்தனியா நடந்து போயிடுறாங்க. இதை பார்த்து பைரட் வந்து கேட்கும் கேட்காத மாதிரி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கப்பல் வந்து கரைக்கு வந்துருது. அப்ப வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப ஒரு கப்பல் மாதிரி காமிக்கிறாங்க. அவங்கள பார்த்தா பைரட் வந்து ஹே போக் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது நம்ம பைரட்டோட ஃப்ரெண்டு போல அவரும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நைட் எது பார்ட்டி போலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நைட் நான் ஒரு ட்ரெயின்ல இன்சார்ஜரா வேலை பார்க்குறேன், அந்த ட்ரெயின் வந்து லண்டன் போகுது, ஸோ நான் கூட போயே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சார் உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு சார், ஏதோ இன்வெஸ்டிகேஷனா உங்களை லண்டன் வர சொல்லி லெட்டர் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்ல ஹே போக் உன்னோட ட்ரெயின்ல எனக்கு ஒரு சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்க கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீனே ரயில்வே ஸ்டேஷனா தான் காமிக்கிறாங்க. இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இப்போ இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிசினஸ் மேன். அவர் எப்ப பார்த்தாலும் காசு ரொம்ப செலவழிச்சுட்டே இருப்பாரு. ஒருத்தர் வந்து பெட்டி தூக்கி கொடுக்குறான். அவனுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் நீ வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அடுத்து வந்து ஒரு நர்ஸ் வராங்க. தெரியாம ஒருத்தர் கைப்பற்றுறது அவரை சம்மடி அடிச்சு விட்டுறாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு பயத்திலே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் யாருன்னு பாத்தீங்கல்ல நம்ம தலைவர் ஜானி டெப் தான் காமிக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ல பிசினஸ் மேனா நடிச்சிருப்பாரு. இவருக்கு வந்து 2 அசிஸ்டன்ட், ஒருத்தர் வயசானவர் கொஞ்சம் சின்ன பையன். இந்த வயசானவருக்கு என்ன வேலை அப்படின்னா நம்ம ஜானி டெப்போட ஃபுட் டிபார்ட்மெண்ட் பார்த்துருப்பாரு. அந்த சின்ன பையன் வந்து இந்த இவர் பண்ற பிசினஸ்ல அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு டான்ஸ் தான். இவர் பேர் ஆண்ட்ரேனி. பிரபலம்னாலே கூட்டம் வரதானே செய்யும். அப்பா அவரை பார்த்து ஒருத்தர் வந்து சார் வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கணும் கேட்குமா அப்படின்னு சொல்லி முடியாது அப்படிங்கிறாரு. திரும்ப அவர் டிஸ்டர்ப் பண்ண சம்மடி அடிச்சு விட்டுறாரு. இந்த சண்டையெல்லாம் பார்த்த ஜானி டெப் வந்து ஆத்தாடி இனிமேல் இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப இங்க அடிச்சுக்கிட்டே இருந்தவர் ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. இவங்க வந்து டான்ஸரோட ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சீனே நம்ம பைரட் தான் காமிக்கிறாங்க. அவரும் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாரு. அப்போ வந்து நம்ம போகுது நண்பா சீட் கொஞ்சம் ஃபுல்லா இருக்கு, நீங்க இந்த கம்பார்ட்மெண்ட் ஒரு நம்பர் சொல்லி அந்த கம்பார்ட்மெண்ட்ல போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த சைடு ஒருத்தர் கூட
கூட வராரு. அது வேற யாரும் இல்ல, இந்த ட்ரெயினோட கண்டக்டர் தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம பைரட் வந்து ட்ரெயின்குள்ள போறாரு. அப்போ வந்து ஒரு லேடி வந்து தெரியாம இடிச்சிடாரு. இவங்க பேருந்துல இருந்தா அவங்க தொண பேசிட்டே இருக்காங்க. அவங்களோட தப்பிச்சு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தா எங்க இவரோட கம்பார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம ஜானி டெப்போட பக்கத்து கம்பார்ட்மெண்ட் தான். அங்க யார் ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னா அவரோட அசிஸ்டன்ட் இருக்காரு. அவர் போனோடனே இங்க நான் இருக்கேன், நீங்களும் நீங்க தங்க கூடாது அப்படின்னு சொல்ல இந்த சரத்குமாரும் வடிவேலு ஒரு படத்துல வந்து இந்த ரூம்ல நீ தங்குறேன் நான் தங்குறேன், தெருவுக்கு போகலாம் என்ன டைம் இருக்கு அப்படின்னு பேசிப்பாங்கல்ல. நான் தங்குவேன் நீ கூட இருக்கிறேன்னா இரு அப்படின்னு சொல்ல சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு அடுத்து ஒரு வயசாலம் காமிக்கிறாங்க. இந்த லேடி வந்து லண்டனோட இம்பார்ட்டன்ட் பிரின்சஸ், பின்னாடி வர வந்து அவங்க அசிஸ்டன்ட். அடுத்து ஒரு ப்ரொஃபசர் காமிக்கிறாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் போறதுக்காக இந்த ட்ரெயின்ல வராரு. இப்படியே எல்லா கேரக்டர்ஸ் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ட்ரெயின் வந்து அங்க இருந்து மெதுவா கிளம்ப அடுத்த ட்ரெயின்குள்ள தான் காமிக்கிறாங்க. ஜானி டெப்போட மாஸ்டர் வந்து அவருக்கு ஏதோ ஃபுட் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வர நம்ம ஜானி டெப்புக்கு வந்து ஒரு மிரட்டலான ஒரு லெட்டர் வந்துருக்கு. பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு ஒரு லெட்டர் வர இதை காமிச்சு வந்து உனக்கு இதை பத்தி இதான் தெரியுமா அப்படின்னு கேட்க சார் எனக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் கூட பார்க்காம மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு அவராங்க கிளம்ப நம்ம லிண்டாவை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் ஜானி டெப்புக்கு இந்த பக்கம் உள்ள கம்பார்ட்மெண்ட் அவங்க அதுக்கு போகலான்னு வர நம்ம ஜானி வந்து லைட்டா விட்டு போலான்னு பாக்குறாரு. அவங்க சிரிச்சுக்கிட்டே நோஸ் கட் பண்ணிட்டு அவங்க ரூமுக்குள்ள போயிரு. இப்படியே மறுநாள் ஆயிருது. மறுநாள் காலையில வந்து கண்டக்டர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்காக 2 எக் எடுத்துட்டு நம்ம பைரட்டு கொடுக்க அவர் அதே அளந்து பார்த்துட்டு செம்ம அப்படிங்கிறாரு. கட் பண்ணா ஃபுட் கார்னர் தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் ஹாப்பியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மேரியும் இந்த டாக்டரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துக்கிற அப்ப இந்த பிரின்சஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்க அசிஸ்டன்ட் திட்டிட்டு இருக்காங்க. ஏன் நாயை குளிப்பாட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா, எனக்கு ஃபிஷ் ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றது செமையா இருக்கு, நல்ல காம்பினேஷனா சொல்றாங்க. அதை பார்த்தா நம்ம பைரட் வந்து எனக்கும் அதே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல அந்த பிரின்சஸ் வந்து நம்ம பைரட் மேலே கீழே பார்க்க அப்ப வந்து நம்ம போக் சொல்றாரு பிரின்சஸ் கூட கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னா காசுக்காக நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்க இப்படி சிங்கிளா வந்துட்டே இருக்கீங்க, இப்ப தான் இந்த புக்கை படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, எனக்கும் ஒரு லவ் இருந்தது ஆனா பட் இப்ப அவங்க இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க போக் வந்து எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்ப வந்து இந்த ராச்சர் ஜானி டெப்போட பேரு படுத்து அவர் வந்து உட்கார என் கேக் டேஸ்ட் பண்றீங்களான்னு கேட்க நம்ம பைரட் ஓகே ஃப்ரெண்ட்லியா அப்படி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப வந்து ராச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் வந்து ஆஃபர் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு நிறைய மிரட்டல் வருது, அது யார் எழுதுனாங்க எதுக்கு எழுதுறாங்க நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு பிசினஸ் மேன், நான் வந்து ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருக்கேன், நான் விற்கிற ஆர்ட் வந்து கண்டிப்பா அது உண்மை கிடையாது, நான் போலியா தான் வைக்கிறேன், அதை கண்டுபிடிச்சவங்க வந்து அந்த வாங்கின காசை வந்து இன்ட்ரெஸ்டோட திரும்ப கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பைரட் ஒரு மாதிரி பாக்குறாரு. அப்ப வந்து உங்களுக்கு நான் இவ்வளவு காசு தரேன் மாசத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்க நான் கிரிமினலை வந்து காட்டி தான் கொடுப்பேன் பாதுகாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சோ அப்ப அந்த டீலுக்கு ஒத்துக்க மாட்டீங்களா, நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு. அதை பார்த்து நம்ம பைரட் வந்து லைட்டா கோவப்படுறாரு. துப்பாக்கி என்னை நோக்கி நீங்க துப்பாக்கி எடுத்து வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது துப்பாக்கி வந்து உங்களை நோக்கி எடுத்து வைக்கல எனிமீஸ் நோக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப அது என்ன நோக்கி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்சி அடிச்சமா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே ட்ரெயின் போயிட்டே இருக்கு. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க நம்ம ராச்சட் வந்து கண்ணாடி வழியா பாக்குறாரு. ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டாப்ல நிக்குது. அப்ப வந்து அவரோட அசிஸ்டன்ட் வந்து இந்த இந்திய டாக்டரும் தம் அடிச்சுட்டு ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம பைரட்டை காமிக்கிறாங்க. அவருக்கு ஆல்ரெடி ஒரு லவ் இருந்தது அப்படின்னு சொன்னார்ல அவங்களோட போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே சரி ஓகே புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ராச்சோட ரூம்ல இருந்தா கேக்குது. அப்ப கண்டக்டர் வந்து என்னன்னு கேட்க ஒன்னும் இல்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி கண்டக்டர் போக நம்ம பைரட்டும் தூங்கி போயிடுறாரு. போய் படுத்தா திரும்பவும் சவுண்ட் கேக்குது. என்னன்னு வந்து பார்த்தா இந்த லிண்டா இருக்காங்க பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல அவங்க இதுல இருந்து சவுண்ட் கேக்குது. அவங்களும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப கண்டக்டரும் பைரட்டும் தூங்க போயிடுறாங்க. திரும்பவும் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா இப்போ ஒரு பொண்ணு வந்து ஏதோ ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஓடிட்டு இருக்கா. விளையாடுற நேரமாடா இது அப்படின்னு சொல்லிட்டு பைரட் வந்து தூங்க போயிடுறாரு. தூங்க போனா இந்த ட்ரெயின் என்ன ஆகுது அப்படின்னா பனிமலை சரிஞ்சு ஒரு இடத்துல இருந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த ஆக்சிடென்ட் வந்து நம்ம பைரட்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோ வந்து உடஞ்சு போயிருது. அதை பார்த்து அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. மறுநாள் காலையில இருந்து போக் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. இப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இன்னும் 2 மணி நேரத்துல நம்ம வந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போனாட்டி அங்க உள்ள மாஸ்டர் வந்து கண்டிப்பா ரெஸ்கியூ டீம் வந்து நமக்கு அனுப்புவாங்க, கண்டிப்பா நம்ம ஹெல்ப் கிடைச்சிரும், இங்க இருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆளாளுக்கு வந்து போக திட்டுறாங்க. எனக்கு இன்னும் 2 மணி நேரத்துல இவ்வளவு கான்ஃபரன்ஸ் இருக்கு, மீட்டிங் இருக்கு, நான் போறதுக்கு எல்லாம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படி நடந்துச்சு, கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு இவங்க இங்க எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஜானி டெப்போட மாஸ்டர் மேன் வந்து அவருக்கு ஃபுட் எடுத்துட்டு அவர் எழுப்புறதுக்காக போறாரு. அப்போ போய் கதவை தட்டி பார்க்க அவர் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல. அங்க சத்தம் கேட்டு அந்த பைரட் வந்து அவரோட கையில ஒரு குச்சி வச்சிருப்பாரு, அதை வச்சு லாக்க உடச்சு ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா பாவம் யாரோ அவரை கொலை பண்ணிட்டு நீங்க டக்குன்னு போய் கண்டக்டரையும் போகையும் கூட்டிட்டு வாங்க, அந்த டாக்டரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டர் இந்தியன் டாக்டர் போய் உள்ள என்ன எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து சொல்றாரு. ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பக்கம் விண்டோ வந்து திறந்திருக்கு, மேபி அந்த பக்கம் வழியா வந்ததா யாராவது கொண்டிருக்கணும்
அப்படின்னு சொல்லும்போது கொலை வந்து ஒரு 12 மணிக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது கொலை எப்படி நடந்திருக்கு, கொலை பண்ணவங்க வந்து ரெட் ஹேண்டா ரைட் ஹேண்டா அப்படின்னு கேட்கும்போது எக்ஸாக்டா சொல்ல முடியல, லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டான்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லும்போது கண்டக்டர் கேட்கறாங்க எந்த சவுண்டும் உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவரும் எங்களுக்கு எந்த சவுண்டும் கேட்கல அப்படின்னு சொல்லி சரி ஓகே தேவைப்பட உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லி டாக்டரையும் கண்டக்டர் அனுப்பிச்சுட்டு நம்ம போகும் நம்ம பைலட்டும் பேசிட்டு இருக்காங்க. போக என்ன சொல்றாருன்னா தயவுசெய்து இந்த கேஸை வந்து ரிசால்வ் பண்ணுங்க அப்படின்னு போது இங்க பாருங்க வெக்கேஷன்ல வந்திருக்கேன், ஆல்ரெடி ஒரு கேஸ்க்காக தான் நான் போயிட்டு இருக்கேன், இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது, நீங்க போலீஸை வர சொல்ல அப்படின்னு இல்ல நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பைலட்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம பைலட் வந்து போக்ட் வந்து எல்லாரோட டீட்டெயிலும் எனக்கு வேணும், எங்க இருந்து வராங்க எங்க போறாங்க அவங்களோட பாஸ்போர்ட் ஐடி ப்ரூஃபைல் என்ன டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு போறாங்க. அப்போ வந்து நம்ம போக் வந்து இன்ஃபார்ம் பண்ணும்போது என்ன சொல்றீங்க எப்படி கொலை நடந்துச்சு, எங்களுக்கு இங்க இருக்க பயமா இருக்கு, யாரையா இன்ஃபார்ம் பண்ணுங்க போலீஸை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது பயப்படுறதுக்கு நம்ம டிடெக்டிவ் வந்து கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ரொஃபசர் வந்து ஏன் அவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் மாசா ஏன்னா என் பேர் ஹெர்குல் பைரட், நான் ஒரு டிடெக்டிவ், இப்போதைக்கு எல்லாரும் அவங்க ரூமுக்குள்ள போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சேஃப்டியா இருங்க, ஒரு கொலை நடந்துருக்கு கொலகாரன்னு இங்க இருக்கா சோ பார்த்து கொஞ்சம் சேஃப்டியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு மேல நின்று பார்த்துட்டு இருக்காங்க யாரும் வந்துட்டு போனதுக்கு தடையும் இருக்கா, ஏன்னா டாக்டர் வந்து ஜன்னல் திறந்திருந்தது அப்படின்னு சொன்னால பார்த்துட்டு இருக்காங்க. சைட் பை சைடு அந்த ரெஸ்கியூ டீம் வர மாதிரியும் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ராட்சட்டோட அக்கௌண்ட் தான் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவர் பேசும்போது தண்ணி அடிக்கிறாரு, எங்க தண்ணி அடிக்கிறதுக்கு தான் நேரமா அப்படி கேட்கும்போது என்னங்க பேசுறீங்க, என் பாஸ் இறந்துட்டு இருக்காரு, எனக்கு இப்போதைக்கு ஜாப் இல்லை காசு இல்லை, நான் தண்ணி அடிக்காம என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது நீங்க 2 பேரும் ரிலேட்டிவா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் சும்மா காசுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு பிசினஸ் ரிலேட்டடா வேலை பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு லாயர் பட் என்னால அந்த வேலையை ஒழுங்கா பார்க்க முடியல அதனால காசுக்காக விட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. லாஸ்டா ராட்சட் நீ எப்ப பார்த்த அப்படின்னா நைட்டு 10 மணிக்கு வந்து இட்டாலிக்கு வந்து ஒரு சேல்ஸ் லெட்டர் அனுப்பணும், அதுக்காக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து எப்ப தூங்க போனீங்க அப்படின்னு கேட்கும்போது நானும் இந்தியன் டாக்டர் வந்து ஒரு 2 மணி வரை தண்ணி அடிச்சுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் தூங்க போனோம் அப்படின்னு சொல்லும்போது ராட்சட்டுக்கு எதுவும் எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நிறைய இருக்காங்க, அவருக்கு நிறைய வெரைட்டி நிறைய லெட்டர் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எல்லாம் எடுத்து கொடுக்காரு. சரி ஓகே இது வரை இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும் பைரட்டும் வந்துடுறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இறந்து போன ராட்சட்டோட டெட் பாடி தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பைரட் என்ன சொல்றாரு அப்படின்னா கொலகார் வந்து கண்ணா பின்னா குத்தி இருக்கான், அங்கிட்டு இங்கிட்டுமா குத்தி இருக்கான், அவர் தலை கீழேயே துப்பாக்கி இருக்கு, ஏன் அவர் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்க்கணும். கீழே வந்து ஒரு காஃபி கப் கிடைக்கும், அதை எடுத்து பார்த்தா ட்ரக்ஸ் இருக்கு, ஸோ ட்ரக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதனாலதான் அவரால் துப்பாக்கி வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது சைட்ல வந்து ஒரு கட்சிப் இருக்கு, அதுல வந்து இனிஷியல் ஹெச்ன்னு போட்டிருக்கு, இது ஒரு பொண்ணோட கட்சிப்னு நினைக்கிறாங்க. சைட்ல பார்த்தா ஒரு பைப் கிளீன் இருக்கு, இந்த பைப் சிகரெட் இருக்கும்ல அதை கிளீன் பண்ற ஒரு கிளீனர் கிடையாது. டேபிள்லயே பார்த்தா ஏதோ ஒரு பேப்பரை எரிச்சமா இருக்கு, அதை வந்து அந்த கட்சிப்ல வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன் எவிடன்ஸ் எப்படி விட்டுட்டு போயிருக்காங்க வேணும்னு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சவுண்ட் கேட்குது, என்னன்னு பார்த்தா இந்த ரெஸ்கியூ டீம் வந்துட்டாங்க. அவங்க போய் கரெக்டா டைமுக்கு வந்துட்டீங்க, உங்க விளக்கான ஒரு 2 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் சரிங்கிறாங்க. அப்ப போக கூப்பிட்டு இந்த எரிஞ்சு போன இந்த லெட்டரை வந்து இப்படி மேல வைப்பேன், நீ வந்து ஃபிளேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது. அதுல வந்து கொஞ்சம் நோட்ஸ் வரும், அதை பார்த்து நம்ம பையன் ஷாக் ஆக அதை அப்படியே ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிட்டு நம்ம போகு விட்டு பேசிட்டு இருக்காரு. உனக்கு கெசடின்ற பேர் ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அப்போ உனக்கு ஆம்ஸ்ட்ராங் பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. ஆம்ஸ்ட்ராங் கேஸா, அது ரொம்ப பிரபலமான கேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஒரு பைலட் அவங்க ஒய்ஃப் குழந்தை எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க, அந்த பைலட்டோட ஒய்ஃப் வந்து செகண்ட் டே பிரெக்னென்ட் இருந்திருப்பாங்க. அப்படியே ஒரு நாள் மறுநாள் எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க குழந்தை வந்து காணாம போயிருப்பா. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த குழந்தையோட டெட் பாடி வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல இருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த கொலைகாரன் தான் கெசடி, அது வேற யாரும் இல்ல நம்ம ராட்சட் தான். அப்புறம் அந்த குழந்தை டெய்ஸி இறந்ததுக்கு அப்புறம் அந்த நியூஸ் கேட்டு அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி பிரெக்னென்ட்டா வேற இருக்காங்க, சோ வந்து அவங்களுக்கு பிரசவ வலி வந்திருக்கு, பட் அந்த டெலிவரியில வந்து அவங்க இறந்தும் போயிருக்காங்க. இதெல்லாம் தாங்க முடியாத அந்த பைலட் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது போக் வந்து இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பைலட்டா தான் லெட்டர் எனக்கு போட்டிருந்தாரு, பட் அந்த லெட்டர் வந்து என் கைக்கு வரதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அந்த எரிஞ்சு போன லெட்டர்ஸ்ல கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது, அதை வந்து இப்ப கம்ப்ளீட் பண்றாரு. டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங்கோட பிளட் வந்து உன் கையில இருக்கு, இதுக்காக நீ இறந்தே தீரணும் அப்படின்னு போட்டிருக்கு, அதுக்காக தான் யாரோ இவனை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு இவங்க இங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கண்டக்டர் வந்து சார் லிண்டா மேடம் உங்களை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போனோடனே அவங்க பையரோட தரத்தன்னு இழுத்துட்டு போய் நைட்டு ரூம்குள்ள யாரோ வந்தான், ஜஸ்ட் மிஸ்ல அவன் என்னை கொலை பண்ணல ராட்சட்டை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா யாரோ வந்தான்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா ஒரு ஆள் உள்ள வந்துட்டு போறது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு அது யாராலும் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது இறந்து போன அந்த ராட்சட் வேற யாரும் இல்ல அந்த மர்டரை பண்ண கெசட்டி தான் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அவன் ரொம்ப வித்தியாசமானவன், அவன் யாரோ இப்படி யாரோ வெஞ்சன்ஸ்க்காக அவனை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீங்க சொல்றது நான் எப்படி நம்புறது அப்படின்னு
அப்படின்னு கேட்கும்போது அப்ப வந்து ஒரு பட்டன் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. யாரோ ஒருத்தன் உள்ள வந்தான்னு சொன்னாலும் அவனோட ட்ரெஸ்ல இருந்து இந்த பட்டன் கீழே விழுந்தது, இந்த பெட்டு கீழே கிடந்துச்சு அப்படின்னு அந்த பட்டன் வந்து இந்த கண்டக்டர் யூனிஃபார்ம் உள்ள பட்டன் தான். கண்டக்டர் கிட்ட கேட்கும்போது நான் அவங்க ரூமுக்குள்ள நாலாம் போல அப்படின்னு அவர் சொல்லிடுற. சரி ஓகே மேம் நீங்க போங்க, ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சிடுறாரு. நெக்ஸ்ட் சீனே ராச்சர்டோட இன்னொரு அசிஸ்டன்ட் கூட விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க லாஸ்ட் அவர் எத்தனை மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா நைட்டு 9 மணிக்கு என்னை கூப்பிட்டாரு. ராச்சர்ட் வந்து மாஸ்டர் மேன் கூப்பிட்டு எனக்கு ஒரு லெட்டர் வந்து இதுக்கு உனக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கு, உனக்கு இதை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது சார் உங்களை மிரட்டணும்னா லெட்டர் வச்சு மிரட்டணும்னா எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு மாதிரி ஆகி காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அப்போ வந்து நம்ம பைரட் கேட்குறாரு உங்க பாஸ் எப்படி மரியாதை இல்லாம பேசுவீங்களா இல்ல பட் அவர் இறக்க போறான்னு தெரிஞ்சு மரியாதை இல்லாம பேசுவீங்களா அப்படின்னு கேட்க லைட்டா ஒரு மாதிரி தடுமாறுறாரு. உங்களுக்கு பல்லு வலிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டல் பண்றாரு. இல்ல பல்லு வலியில எனக்கு தைராய்டு இருக்கு, ஆல்ரெடி இப்போ வாயிலேருந்து வயிறு வர ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அடுத்து காஃபி கொண்டு போய் நீங்க தான் லாஸ்டா கொடுத்துருக்கீங்களா, அதுல ட்ரக்ஸ் எதுவும் கலந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன், பட் வந்து எனக்கு முன்னாடி யார் வேணா அதை எடுத்துருக்கலாம், பட் நான் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இப்போதைக்கு நீ கிளம்புங்க, ஏதாவது வேணா நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த நர்ஸு பிஸ்னஸ் மேன் அந்த ப்ரொஃபஸர் 3 பேரும் சைமல்டேனியஸாக விசாரிச்சுட்டு இருப்பாரு. இந்த நர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நைட் வந்து சடனாக ரொம்ப தலை வச்சிருக்கோம். அப்போ அந்த ராச்சர்ட் ரூம் பக்கத்துல இருந்தாங்க லிண்டா, அவங்ககிட்ட வந்து ஏதாவது டேப்லெட் இருக்கான்னு கேட்கறக்கா போகிறோம். அப்போ வந்து தெரியாம ஃபர்ஸ்ட் ராச்சர்டோட ரூமை திறந்துறாங்க. அவர் என்ன பயத்துல தெரியல துப்பாக்கி எடுத்து நீட்டிடுறாரு. இவங்க சடனாக கதை வடிச்சிட்டு வந்துடுறாங்க. அதை கேட்ட பைரட் வந்து லாஸ்டா எத்தனை மணிக்கு வர பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு 11 மணி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு, நீங்க தான் லாஸ்ட் அவர் உயிரோட பாத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்க ரூம்மேட் மேரி அவங்க உங்க ரூமை விட்டு எங்கேயும் போனாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் எங்கேயும் போல, நான் அங்கதான் இருந்தேன், நீங்க வேணா அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் வந்து அந்த பிசினஸ் மேன்கிட்ட விசாரிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஆட்டோமொபைல் ஷோரூம் வச்சிருக்கேன், அந்த மாதிரி பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது உங்க லக்கேஜ்லாம் நாங்க செக் பண்ணும்போது அதுல நீங்க யாருக்கோ டிரைவரா இருந்த மாதிரி போட்டோ இருந்தது, யாருக்கு டிரைவரா இருந்தீங்க அப்படி கேட்க அவர் அங்க லைட்டா தடுமாறாரு. அடுத்து வந்து ப்ரொஃபஸர் கேட்கிறான். ப்ரொஃபஸர் கேட்கும்போது ஒரு கான்ஃபரன்ஸ் போனேன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸரா தான் இருந்தேன், சின்ன வயசுல இருந்தே நான் இந்த ப்ரொஃபஷனல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. எழுதி வாங்கிக்கிறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இறந்து போன ராச்சர்ட் இதுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நான் அவர் பார்த்தது இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்தியன் டாக்டர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது ஒரு செகண்ட் யூனிவர்சிட்டியில எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இது முன்னாடி அமெரிக்கா வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். இல்ல இதுக்கு முன்னாடி நான் அமெரிக்கா வந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நடக்க ஆரம்பிச்சுறாங்க. திரும்பவும் கேட்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த இந்தியன் டாக்டர் நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்ப வந்து மேரி வந்து இல்லைங்கிறாங்க. அப்ப அந்த போட்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு ஏதோ பேசுறீங்களா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது கிரைம்லேயே வாழ்றவங்களுக்கு வந்து யாரை பார்த்தாலும் சந்தேகம் தான், எதை பார்த்தாலும் சந்தேகம் தான், இதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி பேசிட்டு மேரி அவங்க பாட்டு நடந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் யார்கிட்ட விசாரிக்கிறாரு அப்படின்னா பிரின்சஸும் அவங்க அசிஸ்டன்ட் தான் விசாரிக்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா நைட்டு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போனீங்க அப்படின்னு கேட்கும்போது டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் நான் தூங்க வந்துட்டேன், எனக்கு 1 மணி வரை தூக்கம் வரல, அப்ப என் அசிஸ்டன்ட் வந்து மசாஜ் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் அப்படின்னு. சரி உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் ஃபேமிலி பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அனுபவிச்ச கொடுமை வந்து இந்த உலகத்துல யாரும் அனுபவிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த இறந்து போன அந்த டெய்ஸி குழந்தையோட கிராண்ட்மாவும் நானும் ஃப்ரெண்டு, அவள் ரொம்ப டேலண்டானவ, அவளை மாதிரி ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது, இப்போ டைரக்டிங் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அதை விட மோசமான கொடுமையெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கா, வீட்டை விட்டு அவள் வெளியே வரதே இல்லை, இறந்து போன டெய்ஸி வந்து ஒரு பூ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி பேச வரும்போது அப்படி எமோஷன் ஆகி அப்படியே பேச முடியாமல் நிற்கிறாங்க. இப்போ நடந்த கொலைக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம், எதுக்கு அதை பற்றியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு பிரின்சஸ் கேட்கும்போது இறந்து போன ராச்சர்ட் தான் அந்த குழந்தை கொன்ன கெசட்டி, அவர் தான் அந்த கொலகாரன் அப்படின்னு சொல்லும்போது கர்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பைரட் வந்து எதுவும் பேசாமல் ஓகே இப்போ நாங்கள் அசிஸ்டன்ட் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்காக நானே பேசிட்டேன், அவள் என் கூட தான் இருந்தா, அவட்ட என்ன கேட்கணும் அதை நீங்கள் என்கிட்ட கேளுங்க அப்படின்னா இல்லை அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க நேராக நான் அவங்ககிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு பைரட் வந்து அசிஸ்டன்ட் விசாரிக்க போறாரு. பல நடந்த இடத்துல ஒரு கட்சிப் கடந்து உங்க செகண்ட் நேம் ஹெச்ல தானே ஸ்டார்ட் ஆகுது, இதுல அந்த இனிஷியல் தான் போட்டிருக்கு, இது உங்களோட தான் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல என்னோடது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நைட்டு தூங்க எப்ப போனீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பிரின்சஸ் சொன்ன மாதிரி தான் நான் தூங்க போயிட்டேன், அதுக்கப்புறம் கண்டக்டர் அனுப்புனாங்க என்னை கூப்பிட்டு வர சொல்லி நான் வந்து அவங்களை மெசேஜ் பண்ணி அவங்களை தூங்க வச்சுட்டு திரும்ப போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க போகும்போது உங்களை யாராவது பாத்துங்களா அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு கண்டக்டர் இருந்தாலும் அவர் என்னை பார்த்தாரு. இன்னொரு கண்டக்டரா மிஷேல் தானே சொல்றீங்க அப்படின்னு அவர் இல்ல இன்னொருத்தர் ஷார்ட்டா இருந்தாரு அப்படின்னு போகும்போது வெளியே கூட்டிட்டு போய் கண்டக்டர் வெளியே வந்துருப்பாரு, இவர் தானே நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னா இவர் இல்ல அவர் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தது, வாய்ஸ் கொஞ்சம் ஹையா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது உடனே பைரட்டுக்கு வந்து கிளிக் ஆகுது. அந்த லிண்டா சொன்னாங்கல்ல ஒரு ரூம்க்கு ஒருத்தர் வந்தாரு, அவரு யூனிஃபார்ம்ல இருந்து கூட ஒரு பட்டன் விழுந்துச்சு, இப்ப புரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகவே போய் எல்லா லக்கேஜும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பேர் செக் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் சார் 2 பேர் லக்கேஜ் மட்டும் செக் பண்ண முடியாது சார், அவங்க வந்து பிரைமரி விசால வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது யார் அது அப்படின்னா அந்த டான்சர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்கல்ல அவங்க, சரி அவங்கள விட்டு
சொல்லிட்டு மத்ததெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கேயுமே இல்ல சார் அப்படின்னு சொல்லும்போது எங்கேயுமே கண்டக்டர் யூனிஃபார்ம் இல்ல சார் அப்படின்னு சொல்லும்போது என்னோட பெட்டியில செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குற இல்லைன்னா அவரோட பாக்ஸை திறந்து பார்த்தா அவர் நைட் தூங்கும் போது யாரோ ஒருத்தவங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஓடின மாதிரி இருக்கும்ல அந்த ட்ரெஸ் வந்து இவரோட சூட் கேஸ்க்குள்ள யாரோ வச்சிருக்காங்க. கில்லர் வந்து என்கிட்ட விளையாடுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சஸோட அசிஸ்டன்ட் இருந்தாங்களா அவங்க ரூமுக்கே போய் செக் பண்றாரு. அவங்க ரூம் போய் செக் பண்ணா அந்த பெட்ஷீட் கீழேயே அந்த யூனிஃபார்ம் இருக்கு அந்த பாஸ்கேயும் இருக்கு. இப்ப தெரியுது அவன் எப்படி கரெக்டா ரேச்சோட ரூமுக்குள்ள போனான்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல் பண்ணி பார்த்தா ட்ரிங்க்ஸோட ஸ்மெல் வருது. ட்ரிங்க்ஸ் யாரு குடிச்சா அந்த ரேச்சட்டோட அக்கௌண்ட் குடிச்சாங்களே உடனே அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போக அது நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பைரட் பின்னாடியே போறாரு. திருத்தன்னு போயிட்டே இருக்கான். அப்ப 2 பேருக்கு கையில் பாரு இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா அந்த டீம் வந்தாங்களா அவங்க வந்து அந்த அக்கௌண்ட் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த அக்கௌண்ட் ட்ரெயின்குள்ள கூட்டிட்டு போகும்போது எல்லாரும் கேட்கறாங்க இவன் தான் கொலை பண்ணலாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க கொலையாளி அப்படின்னு கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு நீ அக்கௌண்ட்ஸ் 10 லட்சணத்தை நாங்க பாத்துட்டோம். நீ ரேச்சட் கிட்ட இருந்து திருடிட்டு இருந்திருக்க அவன் கண்டுபிடிச்சான் அதனால அவனை கொண்டுட்ட அப்படித்தானே நீ அவனை ஏமாத்திட்ட அப்படின்னு கேட்கும்போது நான் அவன்கிட்ட இருந்து திருநன் தான் அவன் இன்னொருத்த திருநன் தானே அவன் நியாயமா சம்பாதிச்சானா நான் திருடுறதுக்கு ஒரு மூலமா இருக்கு அவனை நான் எப்படி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அது இந்தியன் டாக்டர் வராரு. வந்துட்டு இல்ல அவர் கொண்டிருக்க மாட்டார் 2 மணி வரை அவர் என் கூட தான் இருந்தாரு கொலை வந்து 2 மணிக்கு முன்னாடியே நடந்துரு கண்டிப்பா அவர் கொண்டிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது உடனே பைரட் வந்து ஒரு நிமிஷம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு உங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா இவர் உங்களோட தான் இருந்தாரு அப்படின்னு சொல்ல முடியுமா என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்லும்போது இந்த ட்ரெயின்ல நீங்க ஒரு நாள் தான் பைப் சிகரெட் யூஸ் பண்றீங்க உங்களோட கிளீனர் நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அதை எடுத்து பாக்குறாரு. அந்த கொலை நடந்த இடத்துல ஒரு பைப் கிளீனர் இருக்குல்ல 2 கிட்டத்தட்ட சேமா இருக்கு. அதை பார்த்தோன்னே சந்தேகமா பாக்குறாரு. அப்ப வந்து இந்தியன் டாக்டர் வந்து இது ஒரு க்ளூவா இருக்குன்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் ஃபேமிலி பத்தி தெரியுமா அப்படின்னு என்ன ஆம்ஸ்ட்ராங் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆம்ஸ்ட்ராங் பேர் சொல்லவும் பைலட் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும்போது இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே மேரியை தெரியுமா அவளுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு மேரியை தெரியாது பட் அவங்களுக்கு தெரியும் சொன்னாங்களே இதுல இருந்து தெரியுது மேரி எதே மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு ஒரு பிடிச்சி மேரி ஒரு பொம்பளை நீங்க அவன் மேல கை வச்சீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது நீங்க எல்லாத்துக்கும் வக்காலத்தை வாங்கிட்டு இருக்க முடியாது முதல்ல அந்த அக்கௌண்ட் வாங்குறீங்க இப்ப மேரிக்கு வாங்குறீங்க தலை நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் நடந்தா அதோட ரீசன் எப்பவுமே கேட்க மாட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம பைரட் இந்த ரீசன் எல்லாம் நான் கேட்க மாட்டேன் கொலை நடந்துச்சா நடக்கலையா அவ்வளவுதான் யார் பண்ணாங்க பண்ணல அவ்வளவுதான் எதுக்காக பண்ணாங்களா எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த அக்கௌண்ட் விசாரிக்க வந்துடுறாரு. அங்க போனா அந்த அக்கௌண்ட் இப்ப தெரிஞ்சுச்சா அவர் சொன்னார்ல நான் அவர் கூட தான் இருந்தேன் அந்த கொலை பண்ணல அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீ இன்னும் பண்ணிருக்க நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் ஏன் பண்ண போறேன் என்ன உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது குடிச்ச காஃபில நீ கூட ட்ரக்ஸை கலந்து அவனை கொண்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொல்லிட்டேன்ல நான் பண்ணல நீ என்ன ரீசனா இருக்க முடியும் அப்படிங்கிறது ஏன் பர்சனல் ரீசனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் லாயரா இருந்தேன்னு சொன்னல பட் உன்னால அந்த வேலையை பார்க்க முடியலன்னு சொன்னால ஏன் உங்க அப்பா பெரிய லாயரா இருந்து கடைசியில அவர் வேலை இழந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அதனாலயா அப்படின்னு கேட்கும்போது அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிடும். அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல வந்து எங்க அப்பா தான் லாயரா இருந்தாரு நிறைய பிரஷர் இருந்தனால ஆம்ஸ்ட்ராங் வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரி பட் அவங்க மேலே நிறைய சந்தேகம் இருந்தனால அவங்கள ஒரு சஸ்பெக்டா எடுத்துக்கிற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பட் வந்து அவ ரொம்ப இன்னசென்ட் இந்த பள்ளியெல்லாம் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல எல்லா எவிடன்ஸுமே கெசட்டியை நோக்கி திரும்பிச்சு பட் போலீஸ் கெசட்டியை தேடின எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான். அதனால எங்க அப்பா ஒரு இன்னசென்ட்டை கொன்னுட்டோமே அப்படின்னு மன வலினால சூசைட் பண்ணிக்கிட்டாரு. என்னால ஒரு பையனா எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது அப்ப இந்த ரேச்சட் தான் கெசட்டி அப்படின்னு உனக்கு உண்மையிலே தெரியாதா அப்படின்னு இல்ல எனக்கு உண்மையிலே தெரியாதா அப்படின்னு இதெல்லாம் நீ சொல்ற நான் நம்பவே நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு போட்டர சவுண்ட் கேக்குதா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வெளியே ஓடி போய் பார்த்தா அந்த லிண்டா இருந்தாங்களா அவங்க முதுகுல யாராவது கத்தையை குத்துட்டு ஓடி போயிட்டாங்க. அப்ப அந்த டாக்டர் வந்து ஹெல்ப் பண்ணி கூட்டி விட்டு வெளியே பேண்ட்ரி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. லிண்டா கண்ணமணி கத்த ஆரம்பிக்கிறாங்க நீங்க அந்த அக்கௌண்ட் விசாரிச்சுட்டு இருக்கீங்க ஆனா இங்க கில்லர் வந்து வெளியே இருக்கான் ஏன் உங்களால அந்த கேஸ் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்ப வந்து போக் வந்து இந்த ட்ரெயினோட ட்ராக் வந்து மார்னிங் கிளியர் ஆயிரும் நம்ம எல்லாரும் கிளம்பிடலாம் கொஞ்சம் அமைதியா இருங்க உங்க ரூம்ல போய் இருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மேரி வந்து நான் என் ரூமுக்கு போக மாட்டேன் அப்பதான் எல்லாரும் என்னைய பார்க்கலாம் நானும் எல்லாரையும் பார்க்க முடியும் நான் என் ரூமுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா பையரோட சரி ஓகே எல்லாரும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டான்சஸ் கப்பல் இருந்தாங்கல்ல இதுவரை அவங்கள காமிக்கவே இல்லை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் காமிப்பாங்க. அவங்கள வந்து விசாரிக்க போறாரு. அங்க போய் விசாரிக்கும் போது அந்த ஹஸ்பண்ட் வந்து என் ஒய்ஃப்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நீ என்கிட்ட எதனால கேளுங்க அப்படின்னு நீங்க 2 பேர் நின்று எனக்கு பதில் சொல்லாட்டி நான் போலீஸ்ல சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு கோபப்பட்டு டேபிள குத்திடுறான். பைரட்டுக்கு ஒரு மாதிரி அது அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சாரி உங்களை எடுத்துட்டு நேரத்துல அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் நைட் வந்து தூங்குறதே இல்லை நான் பகல்ல தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் போதையில இருக்க மாதிரி பதில் சொல்றாங்க. அப்ப பக்கத்துல வந்து இந்த பார்பிட்டா அந்த ட்ரக்ஸோட அந்த பாட்டில் இருக்கு அதை பார்த்தோன்னே இது எப்பயுமே இதை யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதை நான் எவ்வளவு குடிச்சிருக்கேன்னு எனக்கே அளவு தெரியல அது இல்லாம என்னால இருக்க முடியாது அது இல்லாம என்னால தூங்க முடியாது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அதை நான் அதை யூஸ் பண்ண
பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, எதை பார்த்து பயப்படுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாத்தையும் பார்த்துதான் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா வந்து ஹஸ்பண்ட் வந்து நீ போய் உள்ள போய் தூங்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறான். அப்போ வந்து நம்ம பைரட் வந்து உங்க பேரு ஹெலனா தானே அப்படின்னு, பாஸ்போர்ட்ல எலினான் இருக்கு அப்படின்போது, உங்களுக்கு ஹெச் அப்படின்ற இனிஷியல் போட்ட கட்சிப் வந்து எவிடன்ஸே கிடைச்சுன்னு நினைச்சோம். எங்களுக்கு இதுல சம்மந்தம் இருக்கக்கூடாது, சும்மா தேவையில்லாம நாங்க எதுலயும் மாட்டிக்க கூடாதுன்னா பாஸ்போர்ட்லயே லக்கேஜ்லயே ஹெலனான் இருந்தது எலினான்னு மத்திட்ட ஹெச்சை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, உங்க கேள்வி எல்லாம் முடிஞ்சதா நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, என் கேள்வி யாரு பொய் சொல்றாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்பதான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டா எந்திரிச்சு யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ஒரு தடவை நடந்த தப்புனால எத்தனை பேரோட மனசு வந்து காயப்பட்டிருக்கு. உன் பேரு எலனா இல்ல ஹெலனா அப்படின்னா அந்த பிரின்சஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு அந்த இறந்து போன டேசியோட பாட்டி பேரு ஆடன் அப்படின்றது. ஆடன் ஸ்டேஜ் நேம்னா இப்போ ஒரு ஹீரோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரிஜினல் பேரை வேற இருக்கும், மூவில எல்லாம் ஒரு பேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அப்ப அவங்க பேர் ஆடன் ஸ்டேஜ் நேம் அப்படின்னா உண்மையான பேர் வந்து கோல்டன்பெர்க். அப்ப நீங்க வந்து அவங்களோட இன்னொரு பொண்ணு, உங்க அக்காக்கும் அவங்க குழந்தைக்கும் நடந்த அந்த இன்சிடென்ட்னால நீங்களும் பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க வந்து இறந்து போன சோனியா ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட தங்கச்சி தானே, உங்க பேரு ஹெலனா கோல்டன்பெர்க் அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் கடுப்பாய் பைரட் பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறான். அப்ப ப்ரொஃபசர் வந்து அவனை தள்ளி விட்டு நம்ம பைரட் வந்து காப்பாத்துறாரு. அவரை காப்பாத்திட்டு கூட்டிட்டு போகும்போது, நல்ல வேளை நான் கடைசி நேரத்துல வந்து காப்பாத்திட்டு, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டான்சர்ஸ் கப்பல் தான் கொலகாரங்க அப்படின்னு சொல்லும்போது இவரு டக்குன்னு திரும்பி, அப்ப பைரட் வந்து டக்குன்னு திரும்பி, நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொஃபசரே கிடையாது, பட் மத்தவங்களை பார்த்து நல்லா இமிடேட் பண்ணுவீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஸ்டக் ஆகி அப்படியே நிக்கிறாரு. பரவாயில்ல எல்லாத்தையும் நல்லா கண்டுபிடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க சின்ன பிள்ளையில பக்கத்து வீட்டுல ஒரு ப்ரொஃபசர் இருந்திருக்கு, அவரோட ஸ்லாங்க தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இது வந்து என்னோட கவர். ராட்செட் வந்து எனக்கு வந்து ஒரு ஜாப் கொடுத்தாரு, அவருக்கு நிறைய மிரட்டல் கடிதம் வரனால யார் அதை அனுப்புறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க, என்னை அவர் கூடயே வச்சிருந்தாரு. இது ப்ரொஃபசர்னு சொன்னதுல சும்மா அப்படின்னு சொல்லும்போது, இது மட்டுமா, இதை விட பெரிய பொய்யெல்லாம் இருக்கா, நான் சொல்லவா அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி நீங்க போலீஸ் மேனா இருந்திருக்கீங்க, உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி, ஆமா இதுக்கு முன்னாடி போலீஸ் மேனா இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க உங்க கண்ணை வச்சு நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப பாஸ்போர்ட் எடுக்க போறாரு. பாஸ்போர்ட் அப்படி எடுக்க போகும்போது நம்ம பைரட் அது மேல கை வச்சுட்டு அதையும் வச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு ப்ரொஃபசர் வந்து போயிடுறாரு. எல்லாரும் வித்தியாசமா பதில் சொல்றாங்க, பட் என்னால வந்து யார் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு எவிடன்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போக்ட சொல்லிட்டு இருக்காரு. மனசு ஒரு மாதிரி இருக்கனால அவங்க லவ்வரோட போட்டோ வச்சு இந்த கேஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் எங்கேயோ ஸ்டக் ஆகி நிக்கிறேன், என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில இருந்து ட்ரெயின் ட்ராக் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, பட் ட்ரெயினை மூவ் பண்ணி பாக்குறதுக்கு ட்ரெயின்ல இருக்க எல்லாரையும் வந்து கீழே இறக்கி வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து நம்ம பைரட் வந்து ட்ரெயின்குள்ளதான் இருக்காரு. அப்ப அந்த மேரி வந்து கூப்பிட்டு விட்டுருக்காரு. அவங்க வந்து இன்னைக்கு கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எனக்கு கொஞ்சம் கொஸ்டின் இருக்கு, அதுக்கு உங்களால ஆன்சர் சொல்ல முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்காரு. என்ன கொஸ்டின்னா, த யூனிஃபார்ம், வாட்ச், த பைப் கிளீனர். உண்மையிலே அவர் 12 மணிக்கு தான் இறந்தாரு, அதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் ஒரு ஆள் கொண்டாங்களா, நிறைய பேர் சேர்ந்து கொண்டாங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் எழுதி கொடுத்துருக்காரு. அவங்க அதை ரீட் பண்ணிட்டு, இல்ல எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்னு சொல்லும்போது, எனக்குமே கரெக்டா சொல்ல முடியல, அந்த டான்சரோட ஒய்ஃப் தான் இறந்து போன சோனியா ஆம்ஸ்ட்ராங்கோட சிஸ்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், அவங்க கொண்டிருக்கலாம், பட் அவங்க இன்னசென்டாவும் இருக்கலாம் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கேட்கும்போது, இந்த ட்ரெயின்ல நிறைய பேர் என்கிட்ட நிறைய போய் சொல்லியிருக்காங்க, நீங்களும் நல்லாவே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அந்த டேசி ஆம்ஸ்ட்ராங் இறந்தப்போ நீங்க அந்த வீட்டுல தான் டேசி ஆம்ஸ்ட்ராங்க்கு காட் மதர் அந்த வீட்டுல தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் லைஃப் என்னோடது, அதை பத்திலாம் நான் சொல்லணும் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மேரி நீங்க தான் இந்த கொலையை பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்க ரூம்மேட்டுக்கு பார்பிட்டல் கொடுத்து அவங்களை தூங்க வைக்க பார்த்திருக்கீங்க, பட் அவங்களுக்கு வந்து வெறும் ஹெட் ஏக் ஓடுது, அவங்க டேப்லெட் வாங்குறதுக்கு வெளியே போயிருக்காங்க, கண்டக்டர் ஹெல்ப் பண்ண போயிருக்காரு, அந்த இடத்துல அந்த கம்பார்ட்மெண்ட் ஃப்ரீயா இருந்திருக்கு, கண்டக்டர் பார்க்காத நேரத்துல நீங்க உள்ள போய் நீங்க அந்த கெசட்டி வந்து கொண்டு இருக்கீங்க, அவங்க எமோஷன் ஆகி அவன் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லும்போது, இவர் ஒரு நிமிஷம் சாக்க, நீங்க தானே கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எந்திரிக்கும் போது, அப்போ வந்து யாரோ வந்து நம்ம பைரட் வந்து துப்பாக்கியால சுட்டுறாங்க. வேற யாரும் இல்ல, இந்தியன் டாக்டர் தான். மேரி கொல்லல, நான் தான் கொண்டேன், மேரி இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு மேரி அனுப்பிச்சு விட்டுறாரு. இறந்து போன ஆம்ஸ்ட்ராங் வந்து என்னோட ஃப்ரெண்டு, அவர் என்னை நம்பினாரு, நான் மிலிட்டரியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு என்னை படிக்க வச்சாரு, பட் இந்த கெசட்டி ஒரு சின்ன தப்புனால அந்த குடும்பத்தையே அழிச்சிட்டான். அவனை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல பார்க்கும்போது நான் போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம் நினைச்சேன், பட் அவன் முகத்தை பார்க்கும்போது என்ன அவனால கொல்லாம இருக்க முடியல, அப்ப நீ தான் கொன்னியா, அதனாலதான் எவிடன்ஸை வச்சு நிறைய பொய் சொல்லியிருக்க, நான் தான் கொன்னேன், நான் பண்ண கொலைக்கு வந்து மேரி வந்து பலியேற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இவங்க அந்த ட்ரெயின் ட்ராக் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ட்ரெயின் வந்து லைட்டா மூவ் ஆயிரும். அந்த செகண்ட் வந்து அவர் கையில இருக்க துப்பாக்கி கீழே விட்டுற, பைரட் வந்து இந்தியன் டாக்டர் அடிக்க வந்துடுற, இப்படியே கலைவரமாயிருது. அப்ப வந்து நம்ம டாக்டர் வந்து பைரட் கழுத்து நினைச்சு கொட்டு, இன்னும் நீங்க ஏன் சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து நினைச்சு கொள்ளும் போது பின்னாடியே போக் வந்து தலையில அடிச்சு நம்ம பைரட் வந்து காப்பாத்துறாரு. இதுல இருந்து தப்பிச்ச பைரட் வந்து ட்ரெயினை விட்டு கீழே வரும்போது அங்க அந்த ரெஸ்கியூ டீம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட துப்பாக்கியை நீட்டி, நான் சொல்ற வரை யாரும் நீ பக்கத்துல வரக்கூடாது புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெளியே எல்லாரையும் உட்கார வச்சிருக்காங்களா, அங்க மெதுவா நடந்து போறாரு. நீங்க எல்லாருமே என்கிட்ட பொய் சொல்லலாம், பட் அந்த நீங்க சொல்ற பொய் வந்து 2 பேருக்கு தெரியும், அது
உங்க கடவுள் அப்புறம் நானு. இந்த டாக்டர் வந்து மிலிட்டரியில இருந்தவர். அப்ப என்ன வேணும்னே என்னை சுடக்கூடாதுன்னு தான் சுட்டிருக்காரு. அப்ப ஏன்னா அவர் நான் சாக கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. அப்ப அவர் கில்லர் இல்ல. நீங்க யாருமே கில்லர் இல்ல. பட் யாரோ ஒரு ஆள் கில்லரா இருக்கணும். அவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்கணும். இதுல வந்து 2 சான்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து விண்டோ திறந்துருந்துச்சு, அது வழியா ஒரு ஆள் உள்ள வந்து கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த போக் வந்து இல்ல அதுக்கு சான்ஸே இல்ல. அப்புறம் யாரு அந்த லிண்டாவை பின்னாடி குத்துனது, யாரு ராச்செட்டுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தது, யூனிஃபார்மை யார் மறைச்சு வச்சது அப்படின்னு கேட்கும் போது அப்ப பைரட் வந்து இன்னொரு சான்ஸ் இருக்கு. ஒரு கொலகாரனை கொலை பண்ணி இருக்கலாம். அவங்க மனசுல இருக்க கஷ்டம் குறையணுன்றக்காக, அவங்க மண்டைக்குள்ள கேட்டுக்கு இருக்க அந்த சத்தம் குறையணுன்றக்காக கூட கொலை பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஆள்கிட்ட இருந்து வராரு. ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட நீங்க யாருன்னு சொல்லவா, இறந்து போன ஆம்ஸ்ட்ராங்கோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அப்புறம் இந்த மேரியோட லவர். மேரி வந்து இறந்து போன டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங்க்கு ஒரு அம்மா மாதிரி. அது மட்டும் இல்ல, இறந்து போன அந்த குழந்தையோட அம்மா சோனியா ஆம்ஸ்ட்ராங்கோட சித்தி ஹெலனா கோல்டன்பர்கோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க வெரி பவர்ஃபுல் மேன். ஒரு டான்ஸரை கல்யாணம் பண்ணி அவருக்கு வயலன்ஸ்னாலே பிடிக்கவே பிடிக்காது. நீங்க மட்டும் இல்ல, இறந்து போன டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங்கோட காட் மதர். உங்க பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என், அந்த ரஷ்யன் ஆல்பபெட்ல ஹெச், இந்த கர்ச்சீஃப் வந்து உங்களோடது. உங்க அசிஸ்டன்ட் வந்து உங்க அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் வீட்ல உள்ள ஒரு சமையல்காரி. இன்னும் நான் முடிக்கல. இந்த நர்ஸ் இறந்து போன டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங்கோட கேர்டேக்கர். நைட் அந்த டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங் கடத்தப்பட்ட அன்னைக்கு அவங்க தூங்கிட்டனாலதான் அவங்க கடத்திட்டாங்க அப்படின்ற ஒரு கில்ட்டில நர்ஸ் வேலையை விட்டு மிஷினரியா மாறி இப்ப சேவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிதானே அப்படிங்கிற போது அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது அன்பை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக. நெக்ஸ்ட் அந்த ராச்செட்டோட ஃபுட் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிட்டு அவர் வந்து நீங்க என்னை பத்தி சொல்லவே தேவையில்ல, நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி. ஆம்ஸ்ட்ராங் வந்து பைலட்டா இருந்தப்ப நான் அவர் கூட வேலை பார்த்திருக்கேன். அடுத்து வந்து பிசினஸ் மேன். அவர் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஆம்ஸ்ட்ராங் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இன்னும் இருக்கீங்க இந்த ப்ரொஃபசர் இப்ப டிடெக்டிவ் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி போலீஸ்ல என்ன வேலை பார்த்திருந்தாங்க, டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங் கொலைகளுக்கு இவருக்கு தான் அந்த கேஸ் அசைன் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, தப்பா அக்யூஸ் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டு அந்த வேலைக்காரியோட லவ்வர் அப்படிதானே. சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த வேலையை விட்டுட்டீங்க அப்படிதானே அப்படின்னு கேட்கும்போது அவர் அழுதுட்டு, அவர் ரொம்ப நல்லவர், என்னை ரொம்ப லவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அப்ப பைரட் இத்தனை பேர் இன்வால்வ் இருக்கீங்க, இவ்வளவு பேர் சேர்ந்து இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் ஏன் எவிடன்ஸ் ஒழுங்கா இல்ல, ட்ரெயின் ஃபுல்லா இத்தனை பேர் இருந்தும் எனக்கு ஏன் எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு திரும்பி கண்டக்டர் பார்க்கறாரு. இந்த ட்விஸ்ட் நானே எதிர்பார்க்கல. ஏன்னா இறந்து போன அந்த வேலைக்காரியோட தம்பி நீ அப்படின்னு சொல்ல அவனும் தலையை கீழே போட இன்னும் ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. நீங்க பண்ண பொய் கிரைமை விட அதிகமா பண்ணவங்க வேற யாரும் இல்ல, டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங்கோட பாட்டி, டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங்கோட கிராண்ட் மதர். ஸ்டேஜ்ல இருந்து ரிட்டையர் ஆயிருந்தாலும் கடைசியா ஒரு ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்க வந்திருக்காங்க. லிண்டா ஆடன் கோல்டன்பர்க் அப்படின்னு சொல்லும் போது தலையில மாட்டியிருந்த அந்த குல்லாவை கழட்டிட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விக்டிமா தான் இருக்கு. பட் அந்த டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங் கொலையில இவ்வளவு பேரோட வாழ்க்கை நின்று போயிருக்கு. அப்படியே இவ்வளவு பேரோட வாழ்க்கை அப்படியே பாதிச்சிருக்கு. இவ்வளவு நடந்து உங்களை யாருல கொலை பண்ணீங்க, யாரோ ஒரு ஆள் தான் குத்தி இருக்கணும், யார் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இல்ல நீங்க யாருமே பண்ணல, ஒருத்தர் இல்ல 2 பேர் சேர்ந்து இதை பண்ணிருக்க முடியாது, இந்த கொலை பண்ணது நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்ல பேக்ரவுண்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஓடுனதுல இருந்து அந்த கண்டக்டர் யூனிஃபார்ம் வச்சது, அவங்க பின்னாடி கத்தி குத்திக்கிட்டது எல்லாத்தையும் ஒரு சீனா அவங்களாம் எப்படி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ வந்து டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங் கிராண்ட் மதர் வந்து நான் தான் இவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தேன். அதனால அவங்க மிஷல் கண்டக்டரா டியூட்டில இருக்க அந்த ட்ரெயின்ல வந்து ராச்செட்டோட டிராவல் வந்து புக் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணுவோம், இதுதான் எங்களோட பிளான் அப்படின்னு சொல்ல பேக்ரவுண்ட் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளா மாற்றி அந்த ராச்செட்டை குத்தி கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த சீனை காமிக்கிறாங்க. கொலை பண்ணிட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் இந்த லிண்டா ஆடன் தான் உள்ளே நின்றுட்டு அந்த பாஸ்டில் உள்ள டைமை சேஞ்ச் பண்ணது இவங்க தான், அந்த எவிடன்ஸை எரிச்சது அவங்க தான். அப்போ சவுண்ட் கேட்டு கண்டக்டர் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி வந்து என்னாச்சு ராச்செட் அப்படிங்கிறது உள்ள இருந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ராச்செட் மாதிரி பேசினதும் இவங்க தான். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு என்னோட பிளான் தான், நான் சொன்னாதான் இவங்களாம் செஞ்சாங்க, தயவு செஞ்சு அவங்களை விட்டுருங்க, இனிமேலாதான் அவங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியை கேட்டுருப்போம், நிம்மதியா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்ப பைரட் வந்து இதை என்னால ஏத்துக்க முடியாது, இதுக்கு மேல இன்னொரு கிரைம் நீங்க பண்ணி ஆகணும், என்னை கொன்றுங்க, உங்களை எல்லாரும் அப்படியே விட்டுட்டு என்னால போக முடியாது, நீங்க கிரைம் பண்ணிட்டீங்க, என்னால அப்படியே விட்டுட்டு போக முடியாது, என்னை கொன்றுங்க, என்னை கொண்டுட்டு என் பாடியை லேக்ல தூக்கி போட்டுருங்க, ஜன்னல் வழியா வந்துட்டு என்னையும் கொலை பண்ணி போயிட்டான்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி போய் இந்த சேர்ல வைக்கும் போது நான் ஆல்ரெடி என் பேத்தையும்
ஐயோ என் மகளும் இறந்த அன்னைக்கே நான் செத்து போயிட்டேன், இது வெறும் உடம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரைஃபிள் எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சு அமுக்கும் போது அதுல இருந்து புல்லட்டே வரல. ஒரு செகண்ட் அப்படியே மனசுருகி அப்படியே விழுந்து விழுந்து அழுகுறாங்க. இதை பார்த்த பைரட் அங்க இருந்து மெதுவா நடந்து போயிடுற. அப்படியே போயிட்டு அந்த ட்ரெயினோட பால்கனி மாதிரி ஒரு இடம் இருக்காங்க நின்றுட்டு இருக்காரு. அப்ப அந்த நர்ஸ் வந்து ஒரு கிரைம் நடந்துச்சு, அதோட ரீசன் எப்பவுமே நீங்க கேட்க மாட்டீங்க தானே, உங்களோட வேலையே நீதியை நிலைநாட்டுறது அது மட்டும் தானே அப்படின்னு. இந்த விஷயத்துல எங்க நீதி இருக்கு, உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது என் மனசாட்சி டெய்ஸியோட செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுற. ட்ரெயினுக்குள்ள நிக்க முடியாம அப்படியே நில கொலையிறாரு. ஒரு கிரைம் நடந்திருக்கு, பட் நம்மளால யாரையுமே எதுவுமே சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள நில குழஞ்சிட்டு நிக்கிறாரு. அடுத்த சீனே ட்ரெயின் அங்க இருந்து கிளம்புது. ட்ரெயின்ல வந்து ஒரு ஒரு ஆளா காமிக்கிறாங்க. எல்லாரும் அமைதியா ஏதோ பீஸ் கிடைச்ச மாதிரி அமைதியா உட்காந்துரு. அப்ப நம்ம பைரட் இறங்குற ஸ்டேஷன் வருது. அப்ப மெதுவா நடந்து போறாரு. நடந்து போகும்போதே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே போறாரு, கேர்னல் ஆம்ஸ்ட்ராங், இப்போ உங்க லெட்டருக்கு என்னால பதில் சொல்ல முடியும், நீங்க எங்க இருந்து கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் வந்து உங்களுக்குன்னு ஒரு நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாரு. அப்ப எல்லாரும் பேண்ட்ரியில உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த கேஸை நான் விசாரிச்ச வர ஜன்னல் வழியா ஒருத்தன் வந்துதான் ரேச்சட்டை கொலை பண்ணிட்டு போனான், இதுக்கு மேலாவது நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரட் அங்க இருந்து கிளம்ப கீழே இறங்கி போனா, சார் நீங்க டிடெக்டிவா ஒரு லெட்டர் வந்திருக்கு சார், நைல்நிதியில ஒரு கொலை நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பாப்போம் அப்படின்னு சொல்ல ட்ரெயின் அங்க இருந்து கிளம்பு. அப்ப ட்ரெயின் ஜன்னல் வழியா ஒரு ஒரு ஆளும் பார்க்க நம்ம பைரட்டும் கீழே இருந்து பாக்குறாரு. இந்த படத்துக்கு அப்புறம் தான் அந்த நைல்நிதியோட பைரட் சீரிஸ் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கதைக்கு வருவோம். பைரட் அப்படியே அங்க இருந்து கிளம்பி கார்ல கிளம்ப படம் இப்படியே சுமூகமா முடியுது. இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு கிரைம் நடக்குது, ஒரு கிரைம் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான், பட் அந்த கிரைம் நடந்தவங்க சம்மந்தப்பட்டவங்களும் அவங்க குடும்பத்துல இருக்கவங்களும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்றது சொல்ல முடியல. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. கண்டிப்பா அந்த படம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் படத்துல பார்க்கலாம். பை.